அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இது தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்னென்னா தூய ஆவி. நீங்கள் தூய ஆவியை பற்றி பழைய ஏற்பாடில் நிறைய இருக்குங்க. நீங்கள் ரோமர் 2:15 கூட பார்த்தீங்கன்னா தூய ஆவி வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நம்ம நினைக்கிற கிறிஸ்தவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா அவர் இறங்கிட்டார். எப்போ ஏசப்பா வந்து உயிர்த்து 40 நாள் வந்து விண்ணகத்துக்கு போனார். 50வது நாள் வந்து பெந்தேகோஸ்தே நாள். அந்த பெந்தேகோஸ்தே நாளில் வந்து நெருப்பு வடிவத்தில் அவர் வந்து அங்கே இருந்த 120 மேல் மாடியில் இருந்த 120 பேருக்கு இறங்கியிருப்பார். அப்போ அவங்க பேசுகிற பாஷைகள் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து புரியும். ஏன்னா அவங்க வந்து கலிலேயர். ஆனால் அவங்க பேசுகிற பாஷை வந்து இவங்களுக்கு புரியுது. அப்போது அது எதன் மூலம் புரியுதுன்னா தூய ஆவியினால். தூய ஆவி வந்து புதிய ஏற்பாட்டில் விண்ணகத்துலேருந்து இறங்கிட்டார். அவர் எல்லாருக்கிட்டையும் இருக்கார். நீங்கள் ரோமர் 2:15 படித்து பாருங்கள், அதில் வரும். எல்லாருக்கிட்டையும் இருக்கார். மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசாட்சி தான் வந்து தூய ஆவி. அந்த மனசாட்சியிலேருந்து சொல்லும், இது செய், இது செய்யாத சொல்லும். எப்பப்போ தான் நீங்கள் வந்து அது சொல்கிறத கேட்குறீங்களோ அப்போல்லாம் வந்து ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். அதாவது நன்மை செய்யும்போது ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். அது தீயது செய்யும்போது ஆவியானவர் துக்கப்படுவார். சரி, என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் அறியாத பிற இனத்துக்கும் தான் இருக்குது. நியாய தீர்ப்பு அன்னைக்கு எல்லாமே கேட்கப்படும், இல்லையா? நீங்கள் தாவீதையா கூட எடுத்துட்டிங்கன்னா, சாமுவேல் வந்து தாவீதையாவை அபிஷேகம் பண்ணும்போது ஆவியானவர் வந்து அவருக்குள்ளே இறங்கினார். அவருக்குள்ளே இறங்கிட்டு சவுல்கிட்ட இருந்து ஆவியானவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார். ஆனால் தாவீதையா போய் யாழ் இசைத்து பாடும்போது சவுல்கிட்ட இருந்து அந்த ஆவி போயிடுது. அவர் நிம்மதியாக தூங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் வந்து அந்த தீய ஆவி வந்தது. ஏன்னா அவனுக்குள்ளே அந்த தீய ஆவி வரும்போது தான் பொறாமை, பெருமை, கொலை பண்ணணும். அந்த இது எப்படி காயின் ஆபேல் வந்து காயின்கிட்ட சாத்தான் வரும்போது அந்த தம்பின்னு கூட பார்க்காம ஆபேலை கொன்னார் இல்லையா? அந்த மாதிரி வந்து தீய ஆவி மூலயமா வந்து அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வருது. ஆனால் தூய ஆவி இருக்கும்போது அப்படி கிடையாது. அப்போ கடவுளே நேருக்கு நேராக வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட பேசிட்டு இருந்தார். தூய ஆவி அப்போ இல்லை. ஆனால் பழைய ஏற்பாடில் ஒரு சிலர்கிட்ட வருவார். நீங்கள் நியாயாதிபதிகளில் சிம்சன் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா, சிம்சன் கிட்ட வந்து அந்த 1000 பெலிஸ்தர்கள் வந்து அவர் பிடிக்க வரும்போது அவர்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது. ஆனால் 1000 பேர்கிட்ட கத்தி, ஈட்டி, அது இது எல்லாம் இருக்கும். ஆனால் சிம்சோன் வந்து ஒரு கழுதையுடைய தாடை எலும்பு எடுத்து ஆண்டவரை வேண்டும் போது அவர் ஆவியானவர் அவர் மேலே இறங்கினதால அந்த 1000 பேர் ஒருத்தன் வந்து 1000 பேரை அடிக்க முடியுமா? அதுதாங்க வேதம். ஒருத்தர் 1000, 2 பேர் 10,000 பேரும் அடிப்பாங்க அப்படின்னு வரும். அது 91 சங்கீதத்தில் கூட வரும். அப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் அவ்வளோ பலமாக இருப்போம் நம்ம, இல்லையா? பழைய ஏற்பாட்டில் வந்து அப்படி இறங்கிட்டு இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து அவரே வந்து நேருக்கு இறங்கிட்டார். இப்போ வந்து அவர் எங்கே இருக்கார்? நம்ம கூட தான் இருக்கார். அவர் வந்து நம்மளை விட்டு விலகி போகல, நம்ம கூட தான் இருக்கார். அவர் எப்போவுமே நம்ம கூட. சொன்ன மாதிரி நம்ம வந்து நன்மை செய்யும்போது மகிழ்ச்சி அடைகிறாரு, நம்ம தீமை செய்யும்போது மனசு கஷ்டப்படுறாரு. சரி, இப்படி பண்ணிட்டானே, இவனை நம்பினமே அப்படின்னு. அவர் ஆதி காலத்துலேருந்தே ஏமாந்துன்னு தான் இருக்குது. ஆதாம் ஏவாளை படைச்சு அங்கே ஏமாந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நம்மக்கிட்ட வரைக்கும் ஏமாந்துன்னு தான் இருக்குது. அதுவும் நம்ம கிறிஸ்தவர்கள் பண்ணுற அநியாயம் வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா வேதம்ன்றது வந்து நம்மகிட்ட தான் கொடுக்கப்பட்டுக்குது. அதை படிக்கிறோம், கேட்குறோம், வீட்டில் தலையாணி மாதிரி வச்சு தூங்குகிறோம். ஆனாலும் வந்து அதன்படி வாழ்கிறதுக்கு யோசிக்கிறோம், இல்லையா? இப்போது தூய ஆவி வந்து இப்போ எல்லாருக்கிட்டே இருக்கார். நீங்கள் வேதாகமே பசுத்தவான்களால் பசுத்த ஆவியால் எழுதப்பட்டது தான் போட்டுருக்குது, இல்லைங்களா? இது பாருங்கள், நீங்கள் கொரிந்தியர் வந்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் படித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம் அல்லவா? ஆவியானவர் உங்களில் குடிக்கொண்டிருக்கிறாரே. ஆலயத்தை கெடுக்கிறவனை ஆண்டவர் அழித்து போடுவார், அந்த ஆலயம் நீங்களே அப்படின்னு வரும். அதாவது 1 கொரிந்தியர்
3வது அதிகாரம் 16 17 வசனத்தில் அப்படி வராங்க. நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஆவியானவர் வந்துட்டு போகிறவர் இல்லைங்க. எப்போவுமே நம்ம கூட வாசம் செய்கிறவர். நம்ம கூட தான் இருக்கிறாரு. வந்துட்டு போக மாட்டார். நம்ம நன்மை செய்யும்போது சொன்ன மாதிரி மகிழ்ச்சி அடைவார். தீமை செய்யும்போது துக்கப்படுவார். இதுதான் ஆவியானவருடைய வேலை. அது நம்மளை அறியாத பிற இனத்தில் கூட அவங்க செய்கிற நன்மை தீமைக்கும் அவர் மனசாட்சின்ற ஒரு இதில் அவர் எல்லார்கிட்டையும் இருக்கார். இது எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில பேர் பாருங்கள், வந்து இறங்கும்னாரு. நம்மக்கிட்ட இருக்கிறவர் எப்படிங்க இறங்குவார்? நாம் அவர் நம்மக்கிட்ட இருக்கிறத வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்? அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். நாமளும் நம்மளை பரிசுத்தமாக அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்களே அந்த ஒருத்தர் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன்றார். இப்போ நான் கூட நிறைய தப்பு பண்ணிக்கிறேங்க. தெரிஞ்சு தெரியாமல் அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் தப்பு பண்ணும்போது தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தண்டனை வருது பார்த்தீங்களா? சரீர பலவீனம், சரீரத்தில் நோய், இந்த மாதிரிலாம் வரும்போது தான் நம்ம அந்த தப்பு பண்ணோம்ல, இந்த தப்பு பண்ணோம்ல, ஐயோ நம்ம அப்போ தெரியாமல் பண்ணிட்டோம்ல, அப்போ நம்மளுக்கு தெரியலையே இப்படி பண்ணிட்டோமேன்றோம். ஆனால் வேதம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலே நிறைய நம்ம சாத்தானோடு பயணிச்சிடுறோம். அந்த மாதிரி நம்ம பயணிக்கும்போது இந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய பண்ணிடுறோம். ஆனால் தூய ஆவி நம்மக்கிட்ட இருக்கிறாருன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சரீரம் தாங்க ஆலயம். சபைக்கு போகிறீங்களா, அது ஆலயம்னுங்களா? அது இல்லைங்க, அது சபை கூடுதல். நம்ம எல்லாம் ஒரு சபை. நான் ஒரு சபை, நீங்கள் ஒரு சபை. உங்களோட ஆண்டவரை பற்றி யார் பேசுகிறாரோ அவர் ஒரு சபை. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது தான் சபை கூடுதல். இது எப்போ பண்ணாங்க பாருங்கள், அந்த பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு மேல் மாடியில் 120 பேர் எல்லாம் ஒன்று கூடினாங்க. ஏசப்பா தாயும் அப்புறம் அப்போஸ்தலர்கள் இன்னும் சீடர்கள் நிறைய பேர் சேர்ந்து அங்கே நிறைய சீடர்கள், பெண் சீடர்கள், ஆண் சீடர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே கூடியிருக்கும்போது தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ படிப்பறிவு இல்லாத அவங்க பேசுறதை கேட்டு அங்கே எவ்வளோ பேர் இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க நம்ம மொழியில் எப்படி பேசுகிறாங்கன்ட்டு அது எப்படி அவங்களுக்கு போய் சேருதுன்னா ஆவியானவர் மூலயமா போய் சேர்ந்துச்சு இல்லைங்களா? அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி தூய ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் இறங்கிட்டார். இப்போது நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம நன்மை செய்யும்போது நம்ம கூட இருப்பார். தீமை செய்யும்போது நான் கொஞ்சம் விலகி நம்மளோட துக்கப்படுவார். அவர் இறங்கும் சொல்கிறவங்கள நம்பாதீங்க. உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. அவருடைய இதில் என்னது? அமைதி, அன்பு, பாசம். நீங்கள் தான் ஆவியின் கனிகள் 9 இப்போ கலாத்தியரில் படிச்சிருப்பீங்க. அப்போது ஆவியானவரை நம்ம கூப்பிட வேண்டாங்க. நம்ம நடத்தையிலே நான் தெரிஞ்சிடும். நம்ம சரீரம் ஒரு ஆலயங்க. தயவுசெய்து சரீரத்தை ஆலயத்துக்கு எடுக்காதீங்க. நான் கூட நிறைய தப்பு செஞ்சு, தெரிஞ்சும் செஞ்சு, தெரியாமல் செஞ்சு நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. வேதத்தை படிக்கும்போது தான் நம்மளுக்கு அதெல்லாம் புரியுது. அதனால் நீங்களும் வேதத்தை படிப்பீங்க. நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். தெரியலன்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 3:16 17 படிங்க. அதில் போட்டுருக்குது. தயவுசெய்து மேக்சிமம் பாவம் பண்ணாதீங்க. இது கடைசி காலம். பாவம் பண்ணால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. நானும் முயற்சி செய்கிறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன்.